சில நேரத்தில் எக்ஸல் டேட்டாவோட சேர்த்து நம்ம சம்மரி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலுக்குள்ளே டிராஃப்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம மெயினாக வந்து ஸ்பெல் செக் பண்ண வேண்டியது வந்து சிச்சுவேஷன் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கூகுளில் போயிட்டு ஸ்பெல்லிங் செக் பண்ணுவோம். பட் இன்பில்டாவே ஸ்பெல் செக்ங்கிறது எக்ஸலில் இருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சூப்பர், அப்படி இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி வச்சிருக்கேன். சும்மா வந்து ஸ்பெல் செக் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்காக நம்மளே இங்கே வந்து வேர்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து தப்பாக வந்து என்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸ்பெல் செக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரிவ்யூக்குள்ள ஸ்பெல்லிங் இருக்கும். இல்லைனா F7ங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் செக்கோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுலேயே நமக்கு சஜஷன் கொடுக்கும். அதில் எதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுங்கிறதுக்கு வந்து HW போட்டுக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணலாமா வேணாம்னு சஜஷன் கொடுக்குது. சேஞ்ச்னா இந்த மாதிரி சேஞ்சுன்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிட்வீன் அதோட ஸ்பெல்லிங்கும் தப்பு. ஸோ சேஞ்ச்னா இந்த மாதிரி சேஞ்ச் கொடுக்கலாம். இல்ல எனக்கு சேஞ்ச் வேணாம்னா இக்னோர்னு கொடுத்துக்கலாம். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க லேர்ன்னு வரணும், ஆனால் லீன் இருக்கு. இது ஏன் ஸ்பெல் செக்ல காமிக்கலைன்னா லீனுங்கிறதே ஒரு வேர்டு, அதனால காமிக்காது. ஸோ இந்த மாதிரி சில இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா தான் செக் பண்ணிக்கணும். பட் அது இல்லாம வேர்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெல் மிஸ்டேக் கூட என்டர் பண்ணீங்கன்னா அது நமக்கு கண்டிப்பா வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும். இப்போ F7 நான் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஃபைன் பண்ணி கொடுக்குது. சேஞ்ச் பண்ணிக்கலாம்.